நம்ம வீட்டில் உள்ள பெண்களை மகிழ்ச்சியாக வச்சுருந்தா நமக்கு எல்லா விதமான வெற்றிகள் வரும். ஆனால் அது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒலிம்பிக்கில் ஓடி கோல்டு மெடல் கூட வாங்கிடலாம். ஒலிம்பிக்கில் ஓடி தங்கப்பதக்கம் கூட வாங்கிடலாம். இது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்கள உலகத்தில் உள்ள எல்லா பெண்களும் குழந்தைகள் மாதிரி தான். அவங்க குழந்தைகளுடைய இதுதான். இப்போ குழந்தைங்க என்ன பண்ணும், நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உடைய தண்ணி மேலே ஊற்றி விட்டு ஓடும். அப்போ என்ன பண்ணுவோம், அதுங்க மேலே தப்பு இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், லேசாக அடிச்சிட்டோம்னா நம்மகிட்ட பேச மாட்டோம் போ அப்படிங்கும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைய சாரி அப்பா அன்னைக்கு கோவத்தில் உன்னை அடிச்சிட்டேன் வாமா அப்படின்னு அரவணைச்சி அன்பு கொடுத்து திரும்ப பேசுவோம். நம்ம மேலே தப்பு இருந்தாலும் சாரி கேட்டு அந்த குழந்தைகிட்ட பேசுவோம். குழந்தை மேலே தப்பு இருந்தாலும் சாரி கேட்டு நம்ம பேசுவோம். அதே டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணணும். எல்லா பெண்களும் குழந்தைகள் மாதிரி. நம்ம மேலே தப்பு இருந்தாலும் நம்ம மன்னிப்பு கேட்டு அவங்ககிட்ட அன்பு கொடுக்கணும். அவங்க மேலே தப்பு இருந்தாலும் நம்ம மன்னிப்பு கேட்டு அன்பு கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியாக வைக்கணும். அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா தான் எல்லா விதமான வெற்றியும் வாழ்க்கையில் கிடைக்கும். அவங்கள பெண்களை கௌரவப்படுத்தினால் கடவுளுடைய அருள் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன், பெண்கள் எந்த வீட்டிலாம் முடியை பிடிச்சி இழுத்து அடித்து கஷ்டப்படுறான், அவன்லாம் பெரிய கடன்காரனாக இருப்பான், பெரிய கஷ்டத்தில் இருப்பான், இக்கட்டான மன நிம்மதி இல்லாமல் இருப்பான். அதனால் அவங்கள துன்புறுத்தவே கூடாது. பெண்களை நல்லா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் ரொம்ப கௌரவப்படுத்துகிறாங்களோ, அமெரிக்காவெலாம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்குன்னா அங்கே உமன்ஸை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த நாடு அவ்வளோ பெரிய நாடாக வளர்ந்துருக்குது. எந்த வீட்டில் ரொம்ப பெண்களை மதித்து அவங்களுக்கு அன்பு கொடுத்து அவங்கள நேசித்து அவங்கள மன்னித்து ஏற்றுக்கிட்டு அவங்களோட நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக அவங்கள வச்சுருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளும் தேடி தேடி தானே வரும். அதனால் அது சிரமந்தான். எப்படி கிளாஸ் ஒர்க்கு ஹோம் ஒர்க்கை நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது வீட்டு பாடம் செய்வோம், ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு போய் கிளாஸில் போய் சக்ஸஸ் பண்ணி பாராட்டுவாங்க. அது மாதிரி நம்மளும் நம்ம வீட்டில் உள்ள பெண்மணிகளை எப்படி மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், ஹோம் ஒர்க் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், கரெக்டான டயத்துக்கு வீட்டுக்கு வர்றது, இல்லை சிக்கனமாக இருக்கிறது, அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதுபடி அவங்கள நடந்துக்கிறது, அவங்களுக்கு உதவிகள் செய்கிறது, அவங்களுக்கு கௌரவப்படுத்தி அவங்கள மதிக்கிறது, அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்குறது, இப்படி பண்ணலான் இருக்கேன் வருமானத்துக்கு நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்குறது. இப்படிலாம் பண்ணும் பொழுது அவங்களோட நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக மகாலட்சுமி நம்ம வீட்டில் இருப்பாங்க. பெண்கள் நம்ம வீட்டில் உள்ள மனைவி, மகள், அம்மா எல்லாருமே மகாலட்சுமியோட சொரூபம். அவங்க ஆசீர்வாதம், அவங்க மகிழ்ச்சி இருந்ததுன்னா எல்லா விதமான வெற்றிகளும் நம்மை தேடி 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 வரும். இதை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளும் நீங்கள் அடையிறத உணர்வீங்க. இந்த ஒரு டெக்னிக்கை உருப்படியாக கடைபிடிச்சிங்கனாவே போதும், எங்கேயோ சிகரத்துக்கு போயிடுவீங்க.